ஹாப்பி டே. வெல்கம் டு ஸ்டாக் இன்சைட்ஸ். இன்னைக்கு ஜூன் 9ஆம் தேதி. நம்ம மார்க்கெட் எப்படி ட்ரேட் ஆயிட்டு இருக்குன்னு பார்க்கலாம். நிஃப்டி 50 0.19% கிரீன்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. நிஃப்டி நெக்ஸ்ட் 50 0.92% கிரீன். நிஃப்டி பேங்க் 1.27%, 1.14% கிரீன்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இப்போ மார்க்கெட் டேட்டாக்கு போய் கெய்னர்ஸ் அண்ட் லாசஸ் யாருன்னு பார்த்துடலாம். NSE வெப்சைட்ல பார்த்துட்டு இருக்கோம். நிஃப்டி 50யோட டாப் கெய்னர்ஸ் ட்ரெண்ட் 2.14% கிரீன்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. அதுக்கு அடுத்ததா இண்டிகோ 1.98% கிரீன், ஜியோ ஃபினான்ஸ் 1.91% கிரீன், கிராசிம் 1.64% கிரீன், ஐசிஐசிஐ பேங்க், கொட்டக் பேங்க், பஜாஜ் ஃபினான்ஸ், பஜாஜ் ஃபின்சர்வ், டாக்டர் ரெட்டி, M&M, HM மோட்டார், ஸ்ரீராம் ஃபினான்ஸ், அப்பல்லோ ஹாஸ்பிட்டல், ஏஷியன் பெயிண்ட், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, L&T, அல்ட்ராடெக் சிமெண்ட், SBI லைஃப் அண்ட் நெஸ்லி இந்தியா எல்லாம் கிரீன்ல இன்னைக்கு ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. நிஃப்டி 50ல லாசஸ் பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் டைட்டன் தான் இருக்கு 1.85% டவுன். அதுக்கு அடுத்ததா எட்டர்னல் 1.61% டவுன், டெக் மஹிந்திரா 1.49% டவுன், இன்ஃபி 1.42% டவுன், NTPC, பவர் கிரேட், HCL டெக், டாடா ஸ்டீல், BEL, கோல் இந்தியா, ITC, அதானி என்டர்பிரைசஸ், மேக்ஸ் ஹெல்த், டாடா கன்சியூமர், HDFC பேங்க், அதானி போர்ட்ஸ், மாருதி இவங்க எல்லாம் இப்ப டவுன்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்காங்க. பேங்க் நிஃப்டில லாசர் யாருன்னு பார்த்தோம்னா HDFC பேங்க் மட்டும்தான் இருக்காங்க, 0.25% டவுன். கெய்னர்ஸ் யாருன்னு பார்த்தோம்னா IDFC ஃபர்ஸ்ட் பேங்க் 3.82% இன்க்ரீஸ் ஆகி கிரீன்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. அதுக்கு அடுத்ததா ஃபெடரல் பேங்க் 2.33% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. பேங்க் ஆஃப் பரோடா 2.12%, எஸ் பேங்க், கனரா பேங்க், AU பேங்க், இண்டஸ்இண்ட் பேங்க், பஞ்சாப் நேஷனல் பேங்க், ICICI பேங்க், கொட்டக் பேங்க், யூனியன் பேங்க், ஸ்டேட் பேங்க் அண்ட் ஆக்சிஸ் பேங்க் எல்லாம் இன்னைக்கு டாப் கெய்னர்ஸ்ல இருக்கு. ஸோ இப்போ மார்க்கெட் டேட்டாக்கு போய் இண்டிசஸ் வைஸ் பார்த்துடலாம். ஆல்ரெடி நம்ம டெரிவேட்டிவ்ஸ் பார்த்துட்டோம். இப்போ ப்ராட் மார்க்கெட் இண்டிசஸ் பார்த்துடலாம். நிஃப்டி 100, 200, மிட் கேப், ஸ்மால் கேப் எல்லாமே இன்னைக்கு கிரீன்ல தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இந்தியா விக்ஸ் 5.02% டவுன்ல, அதாவது ரெட்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. மைக்ரோ கேப் இன்னைக்கு 1.21% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. செக்டார் வைஸ் பார்த்தலாம். நிஃப்டி ஆட்டோ 0.73% கிரீன்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. நிஃப்டி FMCG ஃபிளாட்டா ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. IT டவுன் 0.80%, மீடியா டவுன் 0.01%, and then மெட்டல் 0.15% டவுன்ல இருக்கு. ஃபார்மா 1.03% கிரீன்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. PSU பேங்க், நிஃப்டி PSU பேங்க் 1.22% கிரீன், நிஃப்டி பிரைவேட் பேங்க் 1.07% கிரீன், நிஃப்டி ரியாலிட்டி 1.21% கிரீன்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஹெல்த் கேர், கன்சியூமர் டியூரபிள்ஸ் 0.11% டவுன், ஆயில் அண்ட் கேஸ் 0.11% கிரீன். ஸோ மிட் எல்லாமே இன்னைக்கு மோஸ்ட்லி கிரீன்ல தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு, எக்ஸப்ட் FMCG, IT அண்ட் மெட்டல், கன்சியூமர் டியூரபிள்ஸ். ஸோ இப்போ BSEல சென்செக்ஸ் எப்படி ட்ரேட் ஆயிட்டு இருக்குன்னு பார்க்கலாம். 0.12% கிரீன்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. US டாலருக்கு நிகரான இந்தியன் ரூபி 95.60ன்னு போயிட்டு இருக்கு. கோல்ட் ரேட் அண்ட் சில்வர் ரேட் பார்த்தலாம். இன்னைக்கு ஜூன் 9 கோல்ட் ரேட் எஸ்டர்டே கம்மியா இருந்ததுன்னு பார்த்தோம். கோல்ட் ரேட் இன்னைக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 24 கேரட் கோல்ட் பெர் கிராமுக்கு 15,317 போயிட்டு இருக்கு. 22 கேரட் கோல்ட் பெர் கிராமுக்கு 14,014 போயிட்டு இருக்கு. 18 கேரட் கோல்ட் பெர் கிராம் 11,487 போயிட்டு இருக்கு. சில்வர் ரேட் பெர் கிராமுக்கு 216 போயிட்டு இருக்கு. ஸோ சேம் எஸ்டர்டே என்ன ரேட் இருந்ததோ அதே தான் இன்னைக்கும் மெயின்டைன் ஆகுது ஃபார் சில்வர். பிரெண்ட் க்ரூட் ஆயில் பிரைஸ் பார்த்தலாம். எஸ்டர்டே நம்ம 97, 96 அந்த ரேஞ்ச்ல பார்த்திருந்தோம். இன்னைக்கு கம்மியா இருக்கு. US டாலர்ல 93.43 போயிட்டு இருக்கு பெர் பேரலுக்கு. ஸோ பேங்க் நிஃப்டி இன்னைக்கு எப்படி ட்ரேட் ஆயிட்டு இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ மார்னிங் பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆனது அரௌண்ட் 554,230.80ல ஓப்பன் ஆகி இன்னைக்கு ஃபுல்லா கிரீன்ல தான் இருக்கு. இது வரைக்கும் 54,811 வரைக்கும் மேக்சிமமா போயிருக்கு. இப்போ 54,695.25ன்னு ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. நிஃப்டி 50 பார்த்துடலாம். நிஃப்டி 50 இண்டெக்ஸ் ஸோ ரெட்ல தான் இன்னைக்கு ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ மார்னிங் ஓப்பன் ஆனது ஹைல ஓப்பன் ஆச்சு 23,262.90 அங்க ஓப்பன் ஆயிட்டு. ஸோ அதுக்கப்புறம் இப்போ தொடர்ந்து இறங்கிக்கிட்டு தான் இருக்கு. 23,145.50 வரைக்கும் இன்னைக்கு வந்திருக்கு. ஸோ இப்போ 23,160.
158.10 ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ வால்டிலிட்டி இருக்கதான் செய்யுது. இன்னைக்கு மார்க்கெட்ல வந்து சில இம்பார்ட்டன்ட் நியூஸ் பார்த்துடலாம். ஜெப்டோட Q4 ரிசல்ட் கொடுத்திருக்காங்க. ஸோ பிளஸ் IPO டீடைல்ஸும் நம்ம பார்க்கலாம். Q4 போன வருஷம் Q4 இந்த வருஷம் Q4 கம்பேர் பண்ணி கொடுத்திருக்காங்க. நெட் லாஸ் தான் சொல்லியிருக்காங்க. ஸோ போன வருஷம் லாஸ் வந்து 1832 crore இருந்தது. இப்போ கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்காங்க. 1539 crore லாஸ் சொல்லியிருக்காங்க. ஆனா ரெவன்யூ 75% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 4278 crore இருந்து 7498 crore இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஃபுல் இயர் ஃபினான்ஷியல் இயர் 26க்கு ரெவன்யூ மோர் தென் டபுள் ஆயிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட 22,624 crore கொடுத்திருக்காங்க. அதே சமயத்துல லாஸ் தான் சொல்லியிருக்காங்க. என்னதான் ரெவன்யூ இன்க்ரீஸ் ஆனாலும் ஆனா ஃபினான்ஷியல் இயர் 26க்கு லாஸ் தான் சொல்லியிருக்காங்க. லாஸ் ஆனா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 4700 crore இருந்து 5905 crore இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ இவங்களோட பிசினஸ் க்ரோத் அவுட்லுக் சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட இந்த Q4ல மட்டும் கிட்டத்தட்ட 21 crore ஆர்டர்ஸ் அவங்க ப்ராசஸ் பண்ணிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஆவரேஜ் டெய்லி ஆர்டர்ஸ் 23.3 lakh அவங்களுக்கு தினைக்கும் கிடைக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆனுவல் டிரான்சாக்டிங் யூசர்ஸ் 4.79 crore சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட 25% இன்க்ரீஸ் ஆயிருக்கிறதா சொல்லியிருக்காங்க இயர் ஆன் இயர் பேசிஸ்ல Q4ல. அவங்களோட ஸ்டோர்ஸ் 1139 சொல்லியிருக்காங்க as of March 2026 நிலவரப்படி. ஸோ IPO டீடைல்ஸ் ஃப்ரெஷ் இஷ்யூ 8010 crore. எக்ஸிஸ்டிங் இன்வெஸ்டர்ஸும் இதில் செல் பண்றாங்க. 11.35 crore ஆஃபர் ஃபார் சேல் மூலமா தான் வருது. ஸோ டோட்டல் IPO சைஸ் 11,000 crore. IPO ஜூலைல லான்ச் ஆகும்னு எதிர்பார்க்கப்படுது. கம்மிங் ஜூலைல. GNK இந்தியா அவங்களுக்கு ஒரு லார்ஜ் எக்ஸ்போர்ட் ஆர்டர் கிடைச்சிருக்கு. CC7 எமிரேட்ஸ் இன்ஜினியரிங் சொல்யூஷன் UAE இருந்து கிடைச்சிருக்கு. இந்த ஆர்டரோட வேல்யூ கிட்டத்தட்ட 100 crore இருந்து 300 crore இருக்கும்னு எதிர்பார்க்கப்படுறதா சொல்லியிருக்காங்க. இந்த ப்ராஜெக்ட் வந்து யாருக்காக பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா டாசிஸ் சால்ட் ப்ராஜெக்ட் இன் அபுதாபி. ஸோ அவங்களுக்காக தான் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. அதாவது ஒரு வேஸ்ட் கேஸ் ஹேண்ட்லிங் சிஸ்டம் டிசைன் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. அதை சப்ளை பண்ண போறதாவும் சொல்லியிருக்காங்க. ஸோ ஃப்ரம் இன்ஸ்டாலேஷன்ல இருந்து பெர்ஃபார்மன்ஸ் டெஸ்டிங் வரைக்கும் இந்த JNK இந்தியா தான் பார்க்க போறதா சொல்லியிருக்காங்க. இந்த ப்ராஜெக்டோட டெலிவரி டிசம்பர் 2027க்குள்ள முடிவடையும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு JNK இந்தியா எப்படி ட்ரேட் ஆயிட்டு இருக்குன்னு பார்க்கலாம். ஸ்கிரீன்ல பார்க்க போறோம். JNK இந்தியா 4.22% இன்க்ரீஸ் ஆகி 437 per ஷேர்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. IRB இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அவங்களோட டோல் ரெவன்யூ சொல்லியிருக்காங்க. மே மாசத்துக்கானது 843 crore சொல்லியிருக்காங்க. ஸோ லாஸ்ட் இயர் மே 2025ல 672 crore இருந்தது. இப்போ 25% இயர் ஆன் இயர் பேசிஸ்ல இன்க்ரீஸ் ஆயிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு IRB இன்ஃப்ரா எப்படி ட்ரேட் ஆயிட்டு இருக்குன்னு பார்க்கலாம். $0.82% கிரீன்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. கரண்ட் பிரைஸ் 20.8 per ஷேர்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இந்தியா அண்ட் US ட்ரேட் டீல் நம்ம லாஸ்ட் வீக்கே பார்த்திருந்தோம். சைன் ஆக போதுன்னு சொல்லியிருந்தாங்கன்னு பார்த்திருந்தோம். பட் இது வரைக்கும் சைன் ஆகல, ஃபைனலைஸ் ஆகல. என்னன்னு பார்த்தோம்னா அதுக்கு முன்னாடி நம்ம ஒன்று ரீசன் பார்த்திருந்தோம். செக்ஷன் 301 இன்வெஸ்டிகேஷன் போயிட்டு இருக்கு, புதுசா ஒன்று கிளப்பியிருக்காங்கன்னு சொல்லி பார்த்திருந்தோம். இந்தியா அண்ட் தென் 15 அதர் கண்ட்ரீஸ்க்கும் இது இம்போஸ் ஆக போதுன்னு சொல்லியிருந்தாங்கன்னு. இந்த செக்ஷன் 301ன்றது எதை குறிக்குதுன்னா US லால US கவர்மெண்ட் இன்வெஸ்டிகேட் பண்ணலாம் அதர் கண்ட்ரீஸ் மேல. ஸோ ஏதாவது ட்ரேட் ப்ராக்டிஸ்ல அவங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்ற பட்சத்துல அண்ட் தென் அன்ஃபேர் ட்ரேட் ப்ராக்டிஸ் நடக்குதுன்ற பட்சத்துல இன்வெஸ்டிகேட் பண்ணலாம்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால டாரிஃப் இன்க்ரீஸ் ஆகலாம். ஸோ ரெஸ்ட்ரிக்ஷன் ஆன் ப்ராடக்ட்ஸ் போடலாம்னு எதிர்பார்க்கப்பட்டது. ஸோ இப்போ இந்தியா எதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, ட்ரேட் டீல் சைன் பண்ணாங்கன்னா சைன் பண்ணாம வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா இந்த செக்ஷன் 301 இன்வெஸ்டிகேஷன் இப்ப புதுசா கொண்டு வந்திருக்காங்க. சப்போஸ் இந்த ட்ரேட் டீல் சைன் ஆயிருச்சு, அதுக்கப்புறம் ஒரு புதுசா இன்வெஸ்டிகேஷன் கொண்டு வந்து அதுக்கப்புறம் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி திரும்பவும் இம்போஸ் பண்ற வேலை வேணாம். ஸோ இந்த இன்வெஸ்டிகேஷனையும் நீங்க சேர்த்து முடிங்க. ஃபைனலா ஜூலை மிட்ல நம்ம சைன் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஜூலை மிட்ல இந்தியா US ட்ரேட் டீல் சைன் ஆகப்படும் எதிர்பார்க்கப்படுது. RBI நியூ டாலர் சப்போர்ட் ஸ்கீம் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா இதுக்காக 2 புதிய மெஷர்ஸ் எடுத்திருக்காங்க.
ஃபர்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா ஃபார் கம்பெனிஸ் அண்ட் பேங்க்ஸ் borrowing டாலர்ஸ் அப்ராட். என்ன சொல்லியிருக்காங்க ஆர்பிஐனா கவர்மெண்ட் கம்பெனிஸ் அதாவது பிஎஸ்சிவா இருக்கட்டும் இல்ல பேங்கா இருக்கட்டும் நீங்க ஃபாரின் கண்ட்ரீஸ்ல இருந்து டாலர்ஸை பாரோ பண்ணுங்க. அதை பாரோ பண்ணி ஸ்வாப் ஃபெசிலிட்டி மூலம் ஆர்பிஐக்கு கொடுங்க. ஆர்பிஐ அந்த டாலர்ஸை ருப்பீஸா மாத்தி உங்ககிட்டயே கொடுத்துருவோம். அதாவது கவர்மெண்ட் கம்பெனிஸ் அண்ட் பேங்க்ஸ் கிட்டயே திரும்ப கொடுத்துரும் சொல்லியிருக்காங்க. இந்த ஃபெசிலிட்டி ஜான்வரி 15, 2027 வரைக்கும் அவைலபிளா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ரெண்டாவதா ஃபார் என்ஆர்ஐ டெபாசிட் எஃப்சிஎன்ஆர் பி ஸ்கீம் கீழே வரத சொல்லியிருக்காங்க. ஆர்பிஐ என்ஆர்ஐஸ நிறைய ஃபாரின் கரன்சி இந்தியன் பேங்க்ஸ்ல டெபாசிட் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ பேங்க்ஸ் இந்த டெபாசிட் பண்ண ஃபாரின் கரன்சிஸை ஸ்வாப் ஃபெசிலிட்டி மூலம் பேங்க்ஸ் வந்து ஆர்பிஐக்கு கொடுக்கும் ஃபாரின் கரன்சிஸை. ஆர்பிஐ அதை ருப்பியா கன்வெர்ட் பண்ணி திரும்ப பேங்க்ஸ்க்கே டெபாசிட் பண்ணிடும். இந்த ஸ்கீம் until October 16, 2026 வரைக்கும் அவைலபிளா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது மூலமா ருப்பியை கொஞ்சம் ஸ்டேபிள் பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க ஆர்பிஐ. வோடஃபோன் ஐடியா கவர்மெண்ட் வோடஃபோன் ஐடியாக்கு 2113 crore அடிஷனல் ஸ்பெக்ட்ரம் ரிலேட்டட் சார்ஜா போட்டிருந்தாங்க. ஸோ ஏர்டெலுக்கும் போட்டிருந்தாங்க, வோடஃபோன் ஐடியாவுக்கும் போட்டிருந்தாங்க. அதை கேன்சல் பண்ணிட்டாங்க பாம்பே ஹைகோர்ட்னு பார்த்திருந்தோம். ஸோ இப்போ வோடஃபோன் ஐடியாவுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2113 கோடி இந்த இதை கேன்சல் பண்ணியிருக்காங்க. அடிஷனல் ஸ்பெக்ட்ரம் ரிலேட்டட் சார்ஜை கேன்சல் பண்ணியிருக்காங்க. ஸோ வோடஃபோன் ஐடியாவுக்கு இது ஒரு பெரிய ரிலீஃப். ஸோ எனி பேங்க் கேரண்டியோ இல்லை செக்யூரிட்டியோ இந்த டிஸ்பியூட்டுக்கு வச்சிருந்தாங்கன்னா அது கம்பெனிக்கு திரும்ப ரிட்டர்ன் கொடுத்துடணும்னு சொல்லியிருக்காங்க பாம்பே ஹைகோர்ட். ஸோ இதுக்கு வோடஃபோன் ஐடியா எப்படி ட்ரேட் ஆயிட்டு இருக்குன்னு பார்க்கலாம். $1.95% இன்க்ரீஸ் ஆகி ட்ரேட் ஆயிட்டு இருக்கு 14.7 per ஷேர்னு. அண்ட் தென் ஏர்டெல் பாரதி ஏர்டெல் 0.33% டவுன்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு 1810 per ஷேர்னு ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. எஸ்டர்டே நம்ம பார்த்திருந்தோம் டாடா ட்ரஸ்டோட போர்ட் மீட்டிங் நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ஹெல்த் ரிவ்யூ மீட்டிங் நடந்தது. ஆனால் ரத்தன் டாடா ட்ரஸ்ட் இதுல வந்து பங்கெடுக்கல. ஏன்னா ஆன்கோயிங் லீகல் ப்ரொசீடிங்ஸ் போயிட்டு இருந்ததுனால பங்கெடுக்கலன்னு சொல்லியிருந்தாங்க. அதனால எஸ்டர்டே எந்த ஒரு மேஜர் டிசிஷன்ஸும் எடுக்கல. ஸோ இப்போ என்ன மெயினா நம்ம வாட்ச் பண்ணணும்னா டாடா சன்ஸோட போர்ட் மீட்டிங் ஜூன் 12 நடக்க போகுது. ஸோ அப்ப ஏதாவது முடிவு எடுக்கப்படும்னு எதிர்பார்க்கப்படுது. தொடர்ந்து இது மாரி யூஸ்ஃபுல்லான மார்க்கெட் அப்டேட்ஸ் வேணும்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.